தண்ணி இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த முக்கியத்துவம் பெறுது. ஒரு அதிசயமான கண்டுபிடிப்பு. ஒன்றுமே வளராத சவுதி அரேபியாவில் இப்போ எல்லாமே வளரும். சரி, வெயில் நேரத்தில் சூடாகும் ஒரு பிரச்சனை சொன்னவே இப்போ நீங்கள் சொலநேசிய தொடர்ச்சியான அடையலாது. அதுதான் இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது. இது வந்து ரூட் சோனுக்கு மட்டும்தான் நாங்கள் விஷயத்தை சொல்லலாமா? இதை நாங்கள் மேற்பரப்பு நீர் பாசனத்தில் செய்கிறோம்னா எங்களுக்கு ரைட்டுக்கான செலவு 3.5-4 லட்சம் லிட்டருக்கு கூட போகும். எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிற ஒரு திட்டம் தான் நாங்கள் இந்த குடியாருக்கு விவசாயிகளோட 3 மாதம் பயணம் செய்வாங்க. அப்போ அதன் அடிப்படையில் விவசாயிகளோட அனுபவத்தை வச்சு கொண்டு 5 விவசாயிகளை தெரிவு செய்து முதலாவதாக நாங்கள் அனுசரணையாளர் மற்றது அரசேஸ்வரீஸ்வரர் அடிப்படையில் இங்கே விவசாயிகள் பெரும்பாலும் சேதன பசலைகள் பயன்படுத்துகிறதில்லை என்றதால் மண்ணுண்ட தரம் குறைவாக இருந்தது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சேதன பசலையை ரெக்கமெண்ட் பண்ணினாங்க. இதில் பெருந்துரை செய்வாங்க. முதலாவது நாட்டு மேடை நாட்டுக்களை நாங்களே உருவாக்கி கொண்டனாங்க. அப்போ அதுக்கு நாட்டு தட்டுக்களை வழங்கினாங்க. நாட்டு தட்டில் இங்கே கொஞ்சம் அனுபவ குறைவு இருக்கிறதால சில இழப்புகள் வந்தது. மேலதிகமாக நாங்கள் நாட்டு மேடையும் போட்டு நாங்கள் இதுதான் இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கான அமைப்பு. இது அது பிரதான குழாயால் தண்ணி வந்து இதில் முதலாவது நாங்கள் பசலை போடுவதற்கான அமைப்பு, வெஞ்சோரின்னு சொல்லுவோம். பசலை போடுவதற்கான அமைப்பு இது சக்சன். இதை நாங்கள் உள்ளுக்கு விடணும். முதல் தண்ணி பாய தொடங்கினா பிறகு இதை நாங்கள் உள்ளுக்கு விட்டு இந்த வால்வை க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணும்போது இங்கே ப்ரெஷர் டெவலப் ஆகும். ப்ரெஷர் லோவாக அதை தண்ணி சக் பண்ணும் இழுத்து. அடுத்து நாங்கள் ஃபில்டர் பாவிச்சிருக்கோம். ஏனென்றால் மைக்ரோ இரிகேஷனில் சின்ன சின்ன ட்ரிப்பர்ஸ் பாவிக்கிறதால சின்ன சின்ன மண் துகள் வந்தாலும் அடைச்சி போடுவோம். அப்போ ஃபில்டர்ஸ் வச்சுருக்கோம். ஃபில்டர்ஸுக்கு அடுத்ததான் ஏர் ரிலீஸ் வேல்வும் ப்ரெஷர் பேச்சும் போட்டுருக்கோம். ஆனால் இங்கே ப்ரெஷர் பேட்ச் வேலை செய்யலை. ஏன்டா எங்களோட மோட்டரோட ப்ரெஷர் லோவாக இருக்குது, 1 bar கிட்டே இருக்குது. ஆனால் வெஞ்சூரி வேலை செய்யுது. அதனால் எங்களுக்கு அது பெரிய பிரச்சனையே இல்லை. அடுத்தது ஏர் ரிலீஸ் வேல். ஏர் ரிலீஸ் வேல் தண்ணி வரும்போது ஏற்கனவே லோடாகி இருந்துட்டால் மோட்டருக்கு தண்ணி தள்ளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஏர் ரிலீஸ் வேல்வால் முதல்ல காற்று வெளியில் போயிடும், பிறகு தண்ணி எல்லாம் ஓடும். அதே மாதிரி வெயில் நேரத்தில் சூடாகும்ன்ற ஒரு பிரச்சனை சொன்னவே இப்போ இந்த ஏர் ரிலீஸ் வேல்வால் தண்ணி ரிலீஸ் ஆகிடும். மோட்டர் நிப்பாட்டினா பிறகு தண்ணி ரிலீஸ் ஆகிடும். அப்போ எம்டி ஆகிடும் பைப்பு. அடுத்தது இதில் நாங்கள் 40 கிலோ குழாய் போட்டி இருக்கிறோம். 40 கிலோ குழாய்கள் ஒன்றில் 25 27 கண்டு படி நாங்கள் போட்டுருக்கோம். இந்த அமைவிடத்துக்கு ஏற்ற மாதிரி சில லைனில் 27 இருக்குது, சில லைனில் 25 இருக்குது. அப்போ நாங்கள் நட்டாலிருந்து இதுங்க நீர் பாய்ச்சல் வீதத்தையும் அளவிட்டு கொண்டு வரோம். அந்த அளவு எப்படி மாறுதா, அதாவது படித்திறன் இருக்குதா, அழுத்த படித்திறனுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மாறுபடுமான்றதை பார்த்துருக்கோம். இப்போ இது வரைக்கும் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, பெரிய அளவுக்கு இல்லை. எல்லா இடம் ஒரே சீராக போய்கொண்டு இருக்குது. இப்போ இந்த தண்ணி போகுது இதாலே காற்று வெளியில் ஃபர்டிகேஷன் இது வெஞ்சூரியால் நாங்கள் ஃபர்டிகேஷன். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லலாமா? நாங்கள் முதல் இந்த சிஸ்டத்தை வந்து யாழ்ப்பாணத்தில் இன்ட்ரொடியூஸ் பண்ண முயற்சித்த போது விவசாயிகள் எல்லாரும் எங்களுக்கு வந்து சொல்லுங்கள், இது இங்கே சரி வராது, யாழ்ப்பாணத்துக்கு சரி வராது. அப்போ நாங்கள் ஆழமாக ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்டோம். எப்படி செய்வீங்கள், எப்படி இதுகளெல்லாம் அமைச்சிங்கள், என்ன செய்வீங்கள் என்று கேட்டால் அதிலிருந்து வெளிவந்த விஷயம் என்னென்னா எல்லாம் குடுபட்டிருக்கு, அக்ரிகேஷன் சர்வீஸ் வேரியஸ் குடுபட்டிருக்கு. ஆனால் இது அவை பாதிக்க இல்லை, இது தேவையில்லை. இது இல்லாமல் நீங்கள் டிரெக்டாகவும் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. வெஞ்சூரி மீட்டர் தேவையில்லைன்னு வைப்பாங்க. ஆனால் அவர் விட்ட மிக பெரும் பிழை என்னென்னா இதை இன்ஸ்டால் பண்ண இல்லை. இதை இன்ஸ்டால் பண்ணாட்டா இங்கால முழுக்க எல்லாமே பிரச்சனைக்கு விஷயமாக வரும். இது ஃபில்டர் வந்து மிக முக்கியமான விஷயம். தேங்க்யூ சார். இந்த குறைப்பு பிடிக்கணும். ஓகே இல்லை சார், இப்போ அதே ஃபிக்ஸ் தானே. இப்போ நீங்கள் சொலநேசிய தொடர்ச்சியான அடையலாது. அதிகமாக ஸ்பேஸிங்கே மாற்றலாம். ஆனால் 2-3 முறை நாங்கள் தொடர்ந்து இதை பாவிச்சா தான் இதுக்குரிய உண்மையான கேபிட்டல். அதுதான் இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய ரிட்டர்னுக்கு அவையே தாங்களாக முன்னிட்டு நடத்த போகிறோம். அதுக்கு தான் நாங்கள் இப்போ ஃபோர்ஸ் பண்ணோன்னு செய்து. எவ்வளோ காலம் எடுக்குது ரிட்டர்னுக்கு ROI?
இது உண்மையாக முடிஞ்சிருக்கு 3,80,000 டோட்டல். ஆனால் ஒரு கத்திரிக்காயில் இருந்து ஒரு 5 கிலோ வேணுமாண்டா 5,000 கிலோ வரும். 5,000 கிலோ வந்து அதில் 100 ரூபாய்க்கு விற்றாலும் 5 லட்சம் வரும் ஒரு சீசன். ஹைப்போதெட்டிக்கலாக எடுகோலாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஆனால் கட்டாயம் ட்ரூ சீசனில் திருப்பி எடுத்துடலாம். இதுன்ற கோஸ்ட் இதுக்கு ஒரு சின்ன கூட போட்டுருந்தோம் கிடையாது, வெயில் ஹீட் ஆகுது அப்படின்னா lateral thinking. அடிக்கடி இந்த ஒரு மாதம் பிரதான நோக்கம் என்னென்ன சீஃப், அதாவது இன்னும் அடைக்குதல்ல தான் கிடைக்கிறது. ஆனால் இந்த இங்கே உங்களுக்கு ஹாட் வாட்டர் இல்லை, நீங்கள் ஹாட் வாட்டர் இல்லையே? இல்லை, ஹாட் வாட்டரும் இல்லை. அதாவது இந்த சிஸ்டத்திலே அடைக்கும். அதாவது அடைக்குதோ இல்லையோன்னு நாங்கள் மந்த்லி ஃப்ளோ ரேட் பார்ப்போம். மந்த்லி ஃப்ளோ ரேட் பார்த்து சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குமாண்டா அதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த ரிப்போர்ஸ் எல்லா தண்ணியும் நீக்காமல் வெளியில் போகும். இதில் லீக் இருக்கா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாம் லைனாக பிரிச்சுக்கிறோம். அதை நாங்கள் செக் பண்ணினாலும் இவ்வளோ தண்ணி கொடுத்து கண்டுக்கு நாங்கள் தண்ணி விட்டாலும் இப்போ நாங்கள் ஒட்டு மொத்தமாக இந்த கண்டுக்கு தண்ணி இறைச்ச நேரம் 18 மணித்தியாலம் இறைச்சிருக்கிறோம். 63 நாள் 67 நாள் நேற்றைய வரைக்கும் 67 நாளைக்கு 18 மணித்தியாலம் தண்ணி இறைச்சிருக்கிறோம். சராசரியாக ஒரு உமிழ்ப்பான ஒரு கண்டுக்குரிய தண்ணியின் அளவு 7.65 லிட்டர் போகும். 8 லிட்டர் போகல. இந்த லீக்குகள் இருக்குது, ப்ரெஷர் குறைவாக 7.65 லிட்டர் சராசரியாக போகுது ஒரு கண்டுக்கு. அப்போ ஒரு கண்டுக்கு லிட்டரில் இது வரைக்கும் நாங்கள் 138.5 லிட்டர் வச்சுருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு கண்டுக்கு. அப்போ 1000 கண்டுக்குண்டா 1,38,500 லிட்டர் நாங்கள் இறைச்சிருக்கிறோம். இப்போ இதை நாங்கள் மேற்பரப்பு நீர்ப்பாசனத்தில் செய்கிறோம்டா எங்களுக்கு இறைக்கிறதுக்கான செலவு 3.5-4 லட்சம் லிட்டருக்கு கூட போகும். செலவோட தண்ணி கூட போகும். மற்றது அதை விட இந்த ஃபர்டிலைசர் போடுறதுக்கு ஆட்கள் தேவையில்லை. புல்லு பிடுங்குறது சரியான குறைவு. அல்லது தண்ணி கட்டுறதுக்கு லேபர் காஸ்ட் இல்லை. ஸோ லேபர் காஸ்ட் நிறைய சேவிங்ஸ். தண்ணியை விட தண்ணி இப்போ சரியான ப்ரீசியஸ் தானே, அதை விட அடிஷனலாக எங்களுக்கு வருது. மற்றது இந்த ப்ராப்பப்போ ஹெல்த்தியாக இருக்கிறத பார்க்கலாம். இதில் பார்க்கவே தெரியுது ஹெல்த்தியாக பிடுங்குறதுக்கு தான் ஆஃப் சீசன். இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்தா இப்போ கத்திரி இல்லையா, ஆஃப் சீசன். தட்ஸ் a good point. இதில் இன்னொரு விஷயத்தை இந்த ட்ரிப்பர்ஸ் இருக்கலாம். நம்ம நல்ல படத்தில் நல்ல வடிவாக இதுக்கு இங்கே போகிறேன் இங்கே ட்ரிப்பர்ஸை பார்த்தீங்கன்னா தண்ணி இதில் வாங்கி அந்த மட்டும் போகும். வீடியோனோட தண்ணி போக பைப்புக்குள்ளார போகும், ப்ரெஷர் லாஸ் வரும். ஆனால் ப்ரெஷர் லாஸ் இருந்தாலும் இதுக்குள்ளால வர தண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த எமிட்டர்ஸ்க்குள்ளால வர தண்ணியும் கடைசியில் எமிட்டர்ஸில் இருக்கிற வர தண்ணியும் ஒரே அளவில் தான் வந்து இது சொல்றது ப்ரெஷர் கம்பன்சேட்டிங் எமிட்டர். ஒரு அதிசயமான கண்டுபிடிப்பு. இது சரியோடு பார்க்கறதுக்கு நாங்கள் 15 பிளான்ஸ் சாம்பிள் வச்சுருக்கோம். இந்த 15 பிளான்ஸ் சாம்பிளில் மோட்டோ ஃப்ளோவை எடுக்கிறோம். மோட்டோ ஃப்ளோவை எடுத்தால் 15 சாம்பிளில் இல்லை. இப்போ சாம்பிள் இருக்குது, பிளான்ஸ் சாம்பிள்ஸ் இருக்குது. அதில் எல்லா டேட்டாவும் எடுக்கிறோம். இரிகேஷன் சம்மந்தமான டேட்டாவும் க்ராப் சம்மந்தமான டேட்டாவும் எடுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்புக்கு தான் நாங்கள் டார்கெட் பண்ணியிருந்தாங்க ஆட்டோமேஷன் டார்கெட் பண்ணினாங்க. சில பேர் தடையலால் அடுத்த முறைக்கு அது நாங்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அவங்க சரியாக ஆட்டோமேஷனுக்கு தாங்கள் ரெடி பண்ணி அதை செய்யலாம். அடுத்த இன்வெஸ்டர் வந்து ஹாப்பி. இப்போ அடுத்த சீசனுக்கு நாங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டோம் தானே முதல்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன அட்வான்டேஜஸும் கம்பேரிஷன் வித்தியாசம் என்னன்னு சொன்னால், ஸ்ப்ரிங்லரில் நாங்கள் பண்ண மேலே ஸ்ப்ரே பண்ணோம். மேலே ஸ்ப்ரே பண்ணிக்க எங்களுக்கு எவாப்ரேஷன் ரேட்டு கூட அந்த தண்ணி வந்து எல்லா இடங்களுக்கு எல்லாத்துக்கும் பட்டும். இப்போ புல் வர சான்ஸ். இது வந்து ரூட் சோனுக்கு மட்டும்தான் நாங்கள் வேர் தொகுதிக்கு மட்டும்.
இப்போ வேர் தொகுதிக்கு நாங்கள் மட்டும் விடைகள் என்ன சொல்றதுன்னா வெளியில் புல்லெல்லாம் வாரதெல்லாம் சரியான குறைவாக இருக்கும் இதெல்லாம் தண்ணி இழப்பும் குறைவாக இருக்கும் டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது ஏன்னா நாங்கள் பொலித்தீன் மல்ச் பண்ணி பொலித்தீன் மல்ச் போட்டுருக்கலாம் இப்போ டிரான்ஸ்பிரேஷனில் சொல்லி சரியான குறைவாக அது பொதுவாக அது ஸ்ப்ரிங்க்லர் பூக்கேக்க இந்த கட்டி அதுவும் ஒரு தாக்கல் ஹீட் ப்ரொடியூசர் ஒரே இடத்துக்கு வந்து இதில் வந்து அந்த வாட்டர் உள்ளே கூட விட்டால் உள்ள ஹீட் வந்தால் கொஞ்சம் ஒரு ஹீட்டிங் எஃபெக்ட் இருக்கும் அதால தான் ஒரு ஷோர்ட் டைமுக்கு தண்ணியை போட்டுருக்கோம் சரியான நெருக்கமாக பயிர் செய்கிறவர்களுக்கு ஸ்ப்ரிங்க்லர் பாய்க்கலாம். ஆனால் இப்போ அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ்லேயும் பல விதமான ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்கு. ஸ்மால் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்கும், பெரிய ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்கும். இப்போ ஃபுட்பால் கிரவுண்டுக்கு நாங்கள் வந்து பெரிய ஸ்ப்ரிங்க்லர்ஸை பாய்க்கலாம் எடுக்க போதும் இதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஒன்றுமே வளராத சவுதி அரேபியாவில் இப்போ எல்லாமே வளருது. இதுதான் இந்த பின்னணியில் இருக்கிறது. ட்ரிப் இரிகேஷன், தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த முக்கியத்துவம் பெருசாக தெரியாது. தண்ணி இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த முக்கியத்துவம் பெருசு. அதனால் விவசாயம் கடைசியாக டோக்கன் விவசாயம் ஏன் இதை டெவலப் பண்ணி செய்யணும். very casual.